தங்கராஜோட அம்மா கிட்ட தங்கராஜ் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை கொன்னுட்டதா ரேவதி வந்து எங்கப்பா அம்மா கிட்ட மட்டும் நீ என்னை பற்றி சொன்னீல்ல, அப்போ நீ உங்கள் அம்மா பற்றி சொன்னது தப்பு தானே, உன்னையே நான் எப்படி போட்டு கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட நீங்கள் தான் என்னமோ மாமாவை கொன்னீங்களாம்ல பேசியேவோ அப்படின்னு உங்கள் பையன்தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தங்கராஜ் அம்மா குதியோ குதின்னு குதிச்சு, நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தேன், இப்படி ஒரு வார்த்தை என் புள்ள வாயிலிருந்து வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு பெத்த பையனையே நம்பாம அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு நிற்கிறாங்க. ரேவதிக்கு பார்க்க பாவமாகவே இருந்தாலும் ஏன் அப்பா அம்மாவும் இந்த மாதிரி தானே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. என்ன நீங்கள் வந்து உங்ககிட்ட சொன்னதை மனசில் வச்சுருந்தா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நான் மட்டும் அப்படி ஏன் இருக்கணும், நீங்கள் அத்தையை பற்றி சொன்னது தப்பு தான், நான் எங்கள் அப்பா அம்மாவை பற்றி சொன்னது தப்பு தான் அப்படின்னா நீங்களும் உங்கள் அம்மாவை பற்றி சொன்னது தப்பு தானே, அதனால் நான் அத்தைக்கிட்ட சொன்னேன், நீங்கள் எப்படி எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்களோ அதே மாதிரி நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ தங்கராஜ் வந்துட்டு அம்மா நான் இனிமேல் செய்ய மாட்டேன், செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு அவங்க அம்மா கிட்ட கெஞ்சி கதறிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போறாரு. கிளம்பி ரூம்குள்ளே போன உடனே ரேவதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரேவதி வந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க. போச்சு, இந்த மனுஷனை வேற நம்ம போட்டு கொடுத்துட்டோம், இப்போ நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானே, போகணுன்னா என்ன சொல்ல போறானோ ஏது சொல்ல போறானோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயேவோ இங்கே ரேவதி ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போன உடனேமேவும் இப்படியே முறைச்சு பார்க்குறாரு தங்கராஜ். ஒரு மாதிரி முறைச்சு பார்த்த உடனே என்னங்க ஏன் என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உன்னை நான் சாதாரணமாக தான் நினச்சேன், ஆனால் நீ பயங்கரமான ஆளாக இருப்ப போல ரேவதி அப்படின்னு சொன்ன உடனே அப்படி என்ன நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. நீ பண்ணது நிஜமாலுமே உனக்கு தெரியலையா, இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே எங்கள் அம்மா கிட்ட நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத அப்படியே சொல்லிட்டு வந்தேன். நான் வேண்டாம் நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ என் அம்மா கிட்ட நான் இப்படித்தான் சொன்னேன்னு சொல்லிட்டு வர அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. உடனே ரேவதி இருந்துக்கிட்டு இப்படி தானங்க இருந்திருக்கும் எனக்கும், ஏன் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் உங்ககிட்ட சாதாரணமாக சொன்ன விஷயத்த தப்பு தான், நீ அப்பா அம்மாவை பற்றி பேசினது தப்பு தான்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி என் அம்மா கிட்ட சொன்னீங்கல்ல, அப்போ எனக்கும் அதே வழிதானே இருந்திருக்கும். அப்போ என் அண்ணிங்க என் அண்ணனுங்க என் அப்பா அம்மா எல்லாரும் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கார்ட்ட தங்கராஜுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு தங்கராஜ் இருந்துக்கிட்டு அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க தப்புனா யார் பண்ணினாலும் அது தப்பு தான் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் இப்போ நீங்கள் பண்ணின தப்பையும் உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா நீ என் பேச்சை கேட்க மாட்ட, நீயும் அந்த மதி மாதிரி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் மதி மாதிரிலாம் இல்லையே, நான் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதியாக தானே இருக்கேன், இத்தனை வருஷத்துலையும் நீங்கள் இவ்வளோ கொடுமைப்படுத்தியும் நான் எங்கள் வீட்டுக்கு போகலை இல்லை, உங்ககிட்ட தானே இருக்கேன், அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தங்கராஜ் இருந்துக்கிட்டு அப்போது நான் உன்னை கொடுமைப்படுத்துகிறேனா, ஓஹோ இவ்வளோ பெரிய வீட்டில் உன்னை எவ்வளோ ராணி மாதிரி வசதியாக வாழ வச்சுருக்கேன், என்னைய பார்த்து நீ கொடுமைக்காரேன்னு சொல்லிட்ட, அப்போ நானும் எங்கள் அம்மாவும் உன்னை கொடுமைப்படுத்துகிறோம், நீ வந்து ரொம்ப கொடுமையை அனுபவிக்கிற அப்படி தானே நினச்சிட்ருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படியே சொல்ல வரலங்க, நானும் நீங்கள் சொன்னதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியாக தானே இருந்தேன், இப்போ தானே நீங்கள் தேவையில்லாமல் என் அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லி அவங்களுக்கு தேவையில்லாத மனசில் ரொம்ப கஷ்டம், அதனால தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னா நீ இனிமேல் என் பேச்சை கேட்க மாட்ட, என் பேச்சை கேட்காத ஒருத்தி என் வீட்டில் இருக்கவே கூடாது, அப்போது நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேணாம், கிளம்பு, வீட்டை விட்டு வெளியே கிளம்பு, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்கக்கூடாது, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, மரியாதையோட வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரேவதி இருந்துக்கிட்டு ஏங்க நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, குழந்தைங்களா இருக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ஏன் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ இப்போதைக்கு வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. உடனேவும் பலார்னு கன்னத்தில் ஒரு அடி அடிச்சு போ, மரியாதையோட கிளம்பிப்போ, இனிமே உன் வீட்டு ஆளுங்க எதுக்கு கூப்பிட்டாலும் நான் வரல, காரணம் நீ போய் நின்னாலே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, ஏற்கனவே உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னது தானே உங்கள் பொண்ணு உங்களை பற்றியே தப்பாக பேசியிருக்குன்னு, அப்போது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க நீ ஏன் வந்திருக்க, மாப்பிள்ளைக்கு அடங்காம தான் நீ இருந்திருப்பேன்னு, உன்னை என்னவெல்லாம் பேசணுமோ அந்த மாதிரிலாம் பேசுவாங்க, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி அதுக்கு மேலேயும் போகாமல் இருக்கவும் இங்கே தங்கராஜ் வந்து அடித்து பேகெல்லாம் தூக்கி வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாரு. உடனே ரேவதி அந்த இடத்துக்கிட்ட அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க.
அப்பதான் ரேவதிக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி மலர் கேட்குறாங்க, ரேவதி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ரேவதிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஏன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. எப்படியாவது புருஷ வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க மலர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன ரேவதி ஒரு மாதிரி பேசுற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஒன்றும் இல்லைண்ணே, லேசா தலைவலி, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் ஏதாச்சும் வீட்டில் பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்ட உடனே, சேச்சே அதெல்லாம் எதுவும் இல்லை அண்ணி, நான் நல்லா தான் இருக்கேன், லைட்டாக தலைவலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அண்ணி, அங்கே அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புரியுது புரியுது, நீ எதுக்காக இப்படி கவலைப்படுறேன்னு எனக்கு புரியுது, நீ எதுவும் கவலைப்படாத. மாமா இன்னைக்கு தான் உன் புருஷனை எவும் எதிர்த்து பேசினாரு, அதான் தங்கராஜ் அண்ணன். என்னதான் இருந்தாலும் ரேவதி சொன்னதை மாப்பிள்ளை வந்து சொல்லியிருக்க கூடாதுல்ல, அப்போ மாப்பிள்ளை செஞ்சது தப்பு தானே, ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்றாரு அப்படின்னு முதல் தடவையா தங்கராஜ் அண்ணனை மாமாவே எதிர்த்து பேசியிருக்காருன்னா பார்த்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே உன்னைய மாமாலாம் எந்த குறையும் சொல்லலை, என்ன அத்தை தான் கொஞ்சம் நம்ம ரேவதியா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனாங்க, மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தைரியமா இரு அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. சரிங்க நீ நான் வச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே ரேவதி இங்கே வந்து வாசல்லையே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது இனிமே இந்த வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டாரு, நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பெட்டி படுக்கையோட அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க பெட்டியோட. வீட்டுக்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க அண்ணன் பாக்கியராஜ் அவரெல்லாம் பார்த்துட்டு, என்ன ரேவதி வெளியிலே நின்றுட்டுருக்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. ரேவதி வந்திருக்காளா, அப்போ மாப்பிள்ளைய காணோம் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. உடனேவும் அவர் வரல அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. ஏன் வரல, இங்கே பாரு ரேவதி, நீ சொன்னதை நான் மறக்கவே மாட்டேன், என்னதான் என் பொண்ணாக இருந்தாலும் நீ பேசின வார்த்தை தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மா அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேனேம்மா, நான் தெரியாமல் சொன்னது தானேம்மா, ஏம்மா ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு ரேவதி மன்னிப்பு கேட்குறாங்க. இம்பிட்டு பெரிய விஷயத்த மாப்பிள்ளை வந்து எங்களை புரிஞ்சுக்கிட்டாரு, ஆனால் நீ இன்னும் எங்களை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ரேவதி, மாப்பிள்ளை அளவு கூட உனக்கு இல்லையா, அப்படி உனக்கு எங்கள் மேலே பாசம் இல்லையான்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்டுட்ருக்காங்க. மா நீ நினைக்கிற மாதிரி உன் மாப்பிள்ளை ஒன்றும் அவ்வளோ நல்லவர் கிடையாது, ஏமா இப்படியெல்லாம் பிடிவாதம் பிடிக்கிற, இங்கே பாருமா அவர் என்னென்ன சொன்னாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே பாரு ரேவதி, நீ எங்களை பற்றியே மாப்பிள்ளை கிட்ட அம்பிட்டு பேசின, இப்போது மாப்பிள்ளை வந்து இப்படி தப்பாக பேசினார்னு எங்ககிட்ட வந்து சொல்கிறியா, நீ ஏதாச்சும் பேசியிருப்ப, அதுக்கு ஏதாச்சும் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ லட்சுமி கமெண்ட் இருக்கிறியா இல்லையா அப்படின்னு ராகவன் வந்து திட்டுறாரு. எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. உடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் அவர் என்னை அதுக்கு மேலே கொடுமைப்படுத்துகிறாரு, ஒவ்வொரு நாளும் நான் எப்படி தெரியுமா வாழ்ந்துட்டுருக்கேன், வீட்டுக்கு வந்தால் நீங்கள் வருத்தப்படுவீங்கிறதுக்காக அவர் கூட இவ்வளோ நாள் நான் குடும்பம் நடத்திட்டேன், இப்போது குழந்தைங்களை விட்டுட்டு என்னை மட்டும் தனியாக பிரித்து விட்டுட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, நான் எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சேன்னு இந்தோ அண்ணனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, பாக்கியராஜுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்ப்பா, அன்னைக்கு ஒரு நாள் கூட நம்ம ரேவதியை வெளியிலேயே நிற்க வச்சுருந்தாரு, நான் விஷயத்த கேள்விப்பட்டு வேகமாக போய் ரேவதியை பார்த்தேன், அப்போது ரேவதியை உள்ளே கூப்பிட்டுக்கிட்டாங்க, நான் போய் அங்கே அழுதுட்டு நான் மனசை கஷ்டப்படுத்து நம்மளுக்கு அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்லலை அப்படின்னு பாக்கியராஜ் விஷயத்த சொல்கிறாங்க. உடனேவும் இப்போ இங்கே ராகவனுக்கு பயங்கர கோவம், என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு பெரிய வீராப்பா பேசிட்டு போனார், எல்லாரையும் என்னமோ இது பண்ணுற மாதிரி, ஆனால் இப்போது ஏன் பிள்ளையவே ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. நீ வாமா இன்னைக்கு அவரா நானான்னு பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. வா நம்ம போகலான்னு ரேவதியை கூட்டிக்கிட்டு கையோட வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கிளம்பி அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போகிறாங்க. போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின உடனே எங்கள் தங்கராஜோட அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு ராகவன் கேட்குறாரு. என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து அசந்து தூங்கிட்டேன், எழுந்திரிச்சு கேட்டேன், அம்மா வந்து பாட்டி வீட்டுக்கு போயிட்டதா பசங்க சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை காளியம்மாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இங்கே நடக்கலை, மாப்பிள்ளை என் பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு, என் பொண்ணு இங்கே வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டே விஷயத்த சொன்னா, மாப்பிள்ளை பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு இங்கே வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் மேலேருந்து வராரு. வாங்க மாமா வாங்க அத்தைன்னு சொன்ன உடனே, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, உங்களை நாங்கள் ரொம்ப மதித்தோம், உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தோம், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொன்ன உடனே, என்ன மாமா என்ன விஷயம், என்ன
இவ ஏதாவது வந்து சொன்னாலான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனேவும் ஆமாம், என் பொண்ணு இங்கே வந்து ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்கா, அப்போது எங்ககிட்ட சொல்ல மாட்டாளா? நீங்கள் இவ்வளோ நாளாக என் பொண்ணை நல்லா பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய வீட்டில் கட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம்? என் பொண்ணுக்கு துளி அளவு கூட நிம்மதியே இல்லையே அப்படின்னு ராகவன் வந்து கேள்வி கேட்குறாரு. உடனேவும் எங்கள் தங்கராஜ் இருந்துக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட அப்போ இவ எப்படி அப்படி சொல்லலாம்? அப்போ நான் சொன்னா அவள் சொல்லுவாளா அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. உடனே ராகவனும் இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் சொன்னதும் தப்பு தான். என் பொண்ணு உங்ககிட்ட நம்பி சொல்லியிருக்கா, அது அப்பா அம்மாவே இருக்கட்டுமே, நீங்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாதுல்ல. அப்போது எங்கள் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம்? உங்கள் மனசில் உங்ககிட்ட சொன்னா அப்படின்னா நீங்கள் தான் மாப்பிள்ளை அதை வந்து சொல்லியிருக்க கூடாது. இப்போ உங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக என் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டோம், அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது? இங்கே பாருங்க மாப்பிள்ளை, நீங்கள் செஞ்சது என் பொண்ணு செஞ்சது தப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செஞ்சதும் மிகப்பெரிய தப்பு தான். ஏன் என் பொண்ணை மட்டும் குறை சொல்கிறீங்க? என் பொண்ணை மட்டும் எதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பணும்? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொன்ன உடனேவும் தங்கராஜோட அம்மா இருந்துக்கிட்டு பாத்தியாடா, பொண்டாட்டி குடும்பம்னு என்னென்னமோ போய் பண்ணுன செஞ்ச, ஆனால் இன்னைக்கு தான் பொண்ணுக்கு ஒன்றுன்னு பதறி அடிச்சுட்டு வராங்க பாத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா, இதே உங்கள் பொண்ணுக்கு நடந்திருந்தா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனேவும் இங்கே வந்துட்டு அம்மா நீ பேசாத, நான் பேசிக்கிறேன், எனக்கு தான் தங்கச்சி இல்லாமல் பண்ணிட்டேங்கல்ல, சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பொண்ணை மறுபடியும் ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், என் பொண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஏற்றுக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாரு. ஏற்றுக்கலைன்னா என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ராகவன் வந்து சட்டையை பிடிக்கிறாரு. சட்டையை பிடிச்சோன்னே தங்கராஜும் சும்மா இல்லாமல் தங்கராஜும் சட்டையை பிடிக்கிறாரு. இப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எங்க விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டையை தடுத்து நிறுத்துறாங்க. இனிமே இந்த விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம், நீ வாமா போலான்னு சொல்லிட்டு ராகவன் ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு.